ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஜேஇ மெயின்ஸ்ல சாப்டர் வெயிட்டேஜ் வந்து 3.18 இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து 4.49% வெயிட்டேஜ்ல இருந்து வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கூலூம்ஸ் லா, இதெல்லாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன? எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ எப்படி நம்ம மாஸ் எல்லாம் டிஃபைன் பண்றோமோ அது மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிறனால சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட் மேட்டர்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், காந்த சக்தி, மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் எக்ஸிபிட் பண்ணும். இதுதான் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லுவோம். இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் 11ல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம், கரெக்டா? இப்போ ஒரு எனர்ஜியை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அதே மாதிரிதான் ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜை நான் ஜீரோ பண்ண முடியாது. அதே ஒரு சார்ஜை நான் உருவாக்கவும் முடியாது. எப்படி ஒரு எனர்ஜி, இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜில இருந்து நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாற்ற முடியும், அதே மாதிரி சார்ஜ் வந்து நான் ஒரு பாடியில இருந்து, இப்போ என்கிட்ட சார்ஜ் இருக்குன்னா என்கிட்ட இருந்து பக்கத்துல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜை மாற்ற முடியும். ஆனா சார்ஜ் என்கிட்ட இருக்கிற சார்ஜ் ஜீரோ, இல்ல என்கிட்ட புதுசா ஒரு சார்ஜோ நான் இங்க இருந்த ஒரு சோர்ஸே இல்லாம என்னால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் எப்படி சார்ஜ் என்கிட்ட இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா 3 வகையா பண்ணலாம். ஃப்ரிக்ஷன் மூலமா, கண்டக்ஷன் மூலமா, இண்டக்ஷன் மூலமா. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். இப்போ நம்ம ஸ்கூட்டர், பைக்லாம் வந்து ரோட்ல போறப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்னு எல்லாரும் பார்த்துருப்போம்ல. ஒரு 2 ஆப்ஜெக்ட நான் பக்கத்துல வைக்கிறப்போ ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி அந்த கான்டாக்டால எனக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி வந்து கண்டக்ஷன். இப்போ மெட்டல் ஒரு கண்டக்டர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த மெட்டலை சுத்தி நிறைய கண்டக்டர் இருக்கு அப்படின்னா இப்போ அந்த கண்டக்டர் கிட்ட இருந்து நிறைய சார்ஜஸ், அந்த சார்ஜ் இருக்கிற கண்டக்டர் கிட்ட இருந்து சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அப்புறம் இண்டக்ஷன் வந்து என்னன்னு அப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த வகையா தான் இப்போ என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜ் வந்து நான் இன்னொரு பாடிக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர என்கிட்ட இருக்கிற சார்ஜ் அப்படியே ஜீரோவாவோ இல்லை என்கிட்ட இருந்தே புதுசா ஒரு சார்ஜ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. இப்போ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இப்போ நம்ம எல்லாருக்கும் எலக்ட்ரான்னா என்னன்னு தெரியும். எலக்ட்ரான் தான் வந்து ஒரு சார்ஜ் கேரியர். இப்போ என்கிட்ட ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியில எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்டா நான் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டேர்ம்ஸ், இப்போ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தான் டிஃபைன் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 × 10⁻−19 கூலம்ஸ். கூலம்ஸ் வந்து என்னன்னா சார்ஜோட யூனிட். இப்போ எப்படி மாஸ்க்கு வந்து நம்ம கிராம் யூனிட்னு சொல்றோமோ அதே மாதிரி சார்ஜுக்கு வந்து கூலும் தான் வந்து யூனிட். இப்போ என்கிட்ட ஒரு பாடி இருக்கு, அதுல 5 எலக்ட்ரான் இருக்குன்னா அதோட சார்ஜ் நான் 5e அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இன்னொரு பாடி இருக்கு, அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னா அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டூ எலக்ட்ரானிக் சார்ஜ், அதாவது 1.6 × 10⁻−19 கூலம்ஸ் தான் அதுகிட்ட இருக்கிற சார்ஜ். இன்னொன்னு என்னன்னா இப்போ என்கிட்ட ஒரு 2 பாடி இருக்கு, ஒன்னுத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னொன்னுல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆப்போசிட் சார்ஜஸ், இப்போ இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ்னு 2 பாடிஸ் இருந்துச்சுன்னா அது ரெண்டும் வந்து அட்ராக்ட் பண்ணும். இதே என்கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா 2 லைக் சார்ஜஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட்டா இருக்கிற சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்போ இந்த குவான்டிட்டிஸ் மாஸ், டைம், இல்ல அதோட நீளம், லென்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி, அதோட வேகத்தை வச்சு, இப்போ என்கிட்ட ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியோட வேகத்தை வச்சு அதோட மாஸ் இல்ல லென்த் எல்லாமே மாறும். ஆனா நான் அந்த பாடியோட வெலாசிட்டி வச்சு அந்த சார்ஜ் சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதுகிட்ட எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அது கான்ஸ்டன்டா, அதோட வேகத்தை வச்சு அந்த சார்ஜ் மாறாது. இப்போ என்கிட்ட ஒரு சார்ஜ் பாடி இருக்கு, இது வந்து அட்ராக்ட்ஸ் அ லைட்டர் நியூட்ரல் பாடி. இப்போ என்கிட்ட ஒரு சார்ஜ் பாடி இருக்கு, இது வந்து ஃபுல்லா பிளஸ் சார்ஜோட இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லா பிளஸ் சார்ஜ், இந்த பாடி வந்து ஃபுல்லா பிளஸ் சார்ஜோட இருக்கு. இப்போ இது பக்கத்துல ஒரு நியூட்ரல் பாடி, இதுல சார்ஜே இல்லைன்னா நம்ம ஒரு சார்ஜ் மெத்தட் பார்த்தோம்ல, சார்ஜிங் பை இண்டக்ஷன். அது வந்து என்னன்னா இப்போ இங்க வந்து ஒரு நியூட்ரல் பாடி இருக்குன்னா இது சுத்தி இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இது சுத்தி
இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்துல நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபார்ம் ஆகி இதுக்கு ஆப்போசிட் சைடா இது மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகும். இதுக்கு பேரு தான் இண்டக்ஷன் மெத்தட். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல நான் ஒரு நியூட்ரல் பாடி வச்சேன்னா இங்க ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகி அதுக்கு ஆப்போசிட்டா அந்த சைட் பாரவே இருக்கிற சைட்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுறதா வந்து சார்ஜிங் பை இண்டக்ஷன். இப்போ அடுத்து இப்போ எலக்ட்ரானிக் சார்ஜ் வந்து அடிட்டிவ். அடிட்டிவ்னா என்னன்னா இப்போ என்கிட்ட ஒரு பாடி இருக்கு, ஒரு பாடியில என்கிட்ட சம் பிளஸ் சார்ஜ் இருக்கு, மைனஸ் சார்ஜ் இருக்கு. இப்போ பிளஸ் கியூ இருக்கு, மைனஸ் கியூ இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ பிளஸ் கியூ பிளஸ் மைனஸ் கியூ, நெட் சார்ஜ் எவ்வளோ? 0. அப்போ அதோட நெட் சார்ஜ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடியில பிளஸ் 2Q இருக்கு, பிளஸ் 4Q, மைனஸ் 3Q, மைனஸ் கியூலாம் இருக்குன்னா இதோட சம்மேஷன் எவ்வளோ? மொத்தம் அது கிட்ட எவ்வளோ நெட் சார்ஜ் இருக்குன்னா பிளஸ் 2 பிளஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 1. ஸோ நெட்டா அது கிட்ட பிளஸ் 2Q சார்ஜ் தான் இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு பாடி இருக்கு, அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா எல்லாத்தோட சம் தான் வந்து அதோட நெட் சார்ஜ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கூலூம்ஸ்ல வந்து இப்போ Q1 Q2ன்னு என்கிட்ட 2 ஸ்டேஷனரி பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்ல இருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சார்ஜ் Q1, இது ஒரு சார்ஜ் Q2, இப்படி 2 சார்ஜ் இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல 2 சார்ஜ் இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது எக்ஸிபிட் பண்ற ஃபோர்ஸ், இந்த சார்ஜ் வச்சு எக்ஸிபிட் பண்ற ஃபோர்ஸ் வந்து நம்ம 1/4πε0 ஆர். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற சார்ஜ், அந்த 2 சார்ஜ்க்கும் நடுவுல இருக்கிறது வந்து நம்ம 1/4πε. இந்த யூனிட் பேர் தான் வந்து எப்சைலன் இன்டு mod Q1 mod Q2 by r². இதை வந்து டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த K வந்து இதோட வேல்யூ 9 × 10⁹. இது வந்து ஒரு வேக்யூம்ல இது K-ஓட வேல்யூ வந்து இதே அந்த 2 சார்ஜஸ்க்கும் நடுவுல ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 2 சார்ஜ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, Q1 Q2. அந்த 2 சார்ஜ்க்கும் நடுவுல இப்போ ஆர் மீடியம் இல்லாம வேற ஏதோ மீடியம் இருக்கு. நான் அது ரெண்டுத்தையும் வாட்டர்ல வைக்கிறேன், இல்ல வேற ஏதோ மீடியம்ல வைக்கிறேன். அந்த மீடியமோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து கேனா அந்த இடத்துல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபோர்ஸ் வந்து இந்த ε0 வந்து வேக்யூமோட கான்ஸ்டன்ட், எப்சைலன் ஒரு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்கும். இது வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இருந்தா. இப்போ மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ என்கிட்ட மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு, இப்போ வந்து நிறைய நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர், இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா இதுல பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ. ஸோ 4 ஒரே மாதிரி சார்ஜஸ் வந்து என்கிட்ட 4 கார்னர்ஸ், ஸ்கொயரோட 4 கார்னர்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் மட்டும் நான் வச்சு பார்த்தேன்னா இந்த சார்ஜால இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். கரெக்டா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து √2a இருக்கும் ஒரு ஸ்கொயர்னா. அப்போ இந்த சார்ஜால ஆறுறது வந்து இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் இது வந்து இதால எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும், இந்த சார்ஜால ஒய் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா என்கிட்ட எக்ஸ் டைரக்ஷன்ல ஒய் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸையும் நான் எப்படி 2 காம்பனன்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணனா, இப்போ ஒரு சார்ஜ்ல இருந்து ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கூலூம்ஸ் லா படி Q ரெண்டுமே ஐடென்டிக்கல் சார்ஜஸ். ஸோ KQ²/r² இருக்கும். இந்த சார்ஜோட இது வந்து சம் தேர்ட் சார்ஜ், இது வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ், இது செகண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் சார்ஜால அந்த நடுவில் இருக்க இந்த இன்டர் டிஸ்டன்ஸ் என்னது √2a. ஸோ இதால ஃபார்ம் ஆகுற ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அப்புறம் இதனால ஒய் டைரக்ஷன்ல மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டா?
இந்த y டைரக்ஷன்ல ஃபார்ம் ஆகுற ஃபோர்ஸ் வந்து 1/4πε q², இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, a. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் a. அப்புறம் இதோட ஃபோர்ஸ் டைரக்ஷன் வந்து only in x டைரக்ஷன். ஸோ F1 வந்து 1/4πε q²a². ஸோ இது எல்லாத்தையும் நான் fx fyன்னு காம்பனன்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றப்போ fx is equal to fy அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். நெட் ஃபோர்ஸ் என்னது நம்மளுக்கு தெரியும், √f²x + f²y. ஸோ இது மாதிரி நம்ம கிட்ட நிறைய சார்ஜஸ் இருக்கு. இப்போ 2 சார்ஜஸ் இருந்தா இதுக்குள்ள எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமோ அதே ஃபோர்ஸ் தான் வந்து எவ்வளோ சார்ஜ் இருந்தாலும் இப்போ F3க்கும் இந்த சார்ஜ்க்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் என்ன, இந்த தேர்ட் சார்ஜ்க்கும் இந்த சார்ஜ்க்கும் நடுவுல இருக்க ஃபோர்ஸ் என்னன்னா, சுத்தி எவ்வளோ சார்ஜஸ் இருந்தாலும் இந்த சார்ஜ்னால இது மேல எக்ஸிபிட் ஆகுற ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகாது. இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த ஸ்லைடு வந்து அதை பத்தி தான், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு, 2 சார்ஜ் இருக்குன்னா அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் நான் ஒரு தேர்ட் சார்ஜும் இன்வால்வ் பண்ணனா இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. நடுவுல கூடுதலா நான் எந்த ஒரு சார்ஜ் கொண்டு வந்தாலும் அந்த எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வர சார்ஜ் வந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ், அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற விசையை சேஞ்ச் பண்ணாது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட், இப்போ ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு ஏதாச்சும் இப்போ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு இருக்கணும் இல்லையா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மின்புலம், அது வந்து என்னதுன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்கு Q. இது வந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிபிட் பண்ணோம்னா இப்படி, இது வந்து சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா டைரக்ஷன்லையும் எக்ஸிபிட் பண்ணும். இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு சார்ஜ் Q0ன்னு சொல்லி வைக்கிறேன்னா இது வந்து ஒரு ஃபோர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன, நம்ம கூலம்ஸ் லா படி F is equal to Q0 by R². இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து Rனா R²ன்னு பார்த்தோம், கரெக்டா? இப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் Q0 இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட் சார்ஜ் Q0. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்கு, Q சார்ஜ் இருக்குன்னா இது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிபிட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் Rல இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிபிட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன் வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை எவ்வளோ இந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன வைக்கிறோமோ அதுதான். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஜென்ரேட் ஆகி ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கு போகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபோர்ஸுக்கு எப்படி டைரக்ஷன் இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைரக்ஷன் இருக்கு. அதோட அளவு வந்து நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது வந்து ஒரு லைன்ஸ், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்க என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு +Q, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு -Q அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு பிளஸ் சார்ஜ், இந்த பிளஸ் சார்ஜ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி நெகட்டிவ் சார்ஜுக்கு போகும். ஸோ பிளஸ் சார்ஜ் பக்கத்துல எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியில போகும், நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல எப்பவுமே உள்ள வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா எப்பவுமே வெளியில போகும், உள்ள வரும். அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், ஒரு கர்வ், ஒரு ஸ்மூத்தான கர்வா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இது வந்து 1/r² இப்படி பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத் கர்வா இருக்கும். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு +Q இருக்கு, அதே இதுக்கு பக்கத்துல இன்னொரு +Q இருக்குன்னா இது ரெண்டும் ரிப்பல் ஆகும். நம்ம என்ன பார்த்தோம், லைக் சார்ஜஸ் ++ இருந்துச்சுன்னா ரிப்பல் ஆகும், +- இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ இதுல இருந்தும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி போகும், கரெக்டா? ஸோ இப்படி போறப்போ
இதுல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இந்த பிளஸ் கியூவால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இந்த பிளஸ் கியூவால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகாது. ஒரு இன்டர்செக்ஷன், இது ரெண்டும் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோட மோதாது. அப்படி மோதாம இப்படி இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி போகுதுன்னா இன்டர்செக்டே ஆகாம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்செக்ஷன் ஆகாது. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஒரு பார்ட்டிகல் மாஸ் எம்ல ஒரு பார்ட்டிகல் இருக்கு. அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எனக்கு y டைரக்ஷன்ல இருக்கு. அந்த மீடியத்துக்குள்ள என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு மாஸ் எம். இது வந்து ஃபைனலா வரப்போ இது கிட்ட என்ன வெலாசிட்டி இருக்கும், இதுதான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து y டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டா இந்த டயக்ராம் படி y டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் இந்த y டைரக்ஷன் வந்து QE. y டைரக்ஷன்ல தான் விசை இருக்கு, எக்ஸ் டைரக்ஷன்ல விசை இல்லை. எக்ஸ் டைரக்ஷன்ல இனிஷியலா அது u வெலாசிட்டியோட வருது. அதே எக்ஸ் டைரக்ஷன்ல எந்த விசையும் இல்லை. இப்போ ஆக்சலரேஷன் என்ன, அது y டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபோர்ஸ் வந்து இங்க QE. கரெக்டா? அப்போ ஆக்சலரேஷன் என்னன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ், QE பை m தான் ஆக்சலரேஷன் அலாங் த y டைரக்ஷன். நேரா அந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எதுவும் இல்லை. இனிஷியலா நம்ம எங்க பாக்குறது என்ன, எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் வெலாசிட்டி இருக்கு, y டைரக்ஷன்ல வெலாசிட்டி இனிஷியலா இல்லை. ஃபைனலா அதுக்கிட்ட இப்ப நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் at ஸ்கொயர். அதுல இருந்து பாக்குறப்போ y டைரக்ஷனுக்கு தனியா நம்ம போய் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷனுக்கு தனியா y டைரக்ஷனுக்கு தனியா எழுதுவோம். அப்போ y டைரக்ஷன்ல பாக்குறப்போ இனிஷியலா y டைரக்ஷன்ல எந்த வேகமும் இல்லை, அதனால 0. ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்குங்கிறப்போ இது வந்து அந்த y டைரக்ஷன்ல அதோட மோஷன் வந்து ஹாஃப் at ஸ்கொயர் அப்படி மட்டும்தான் இருக்கும். அங்க a என்னது, QE ஃபோர்ஸ் டிவைடட் பை m இன்டூ t ஸ்கொயர். கரெக்டா? அப்புறம் எக்ஸ் டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸும் இல்லை. எக்ஸ் டைரக்ஷன்ல இனிஷியலா அதோட வெலாசிட்டி யூனா எந்த ஆக்சலரேஷனும் இல்லை, எந்த ஃபோர்ஸும் இல்லை, அதனால ஆக்சலரேஷனும் 0 எக்ஸ் டைரக்ஷன்ல. ஸோ அது எவ்வளோ மூவ் ஆகும் எக்ஸ் டைரக்ஷன்லனா ut மூவ் ஆகும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு, இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வச்சு நம்ம வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் டிரைவ் பண்ணலாம். அதை வச்சு பாக்குறப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா y இஸ் ஈக்குவல் டு QE பை 2mu ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ y வந்து ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா அந்த ஃபைனல் டயக்ராம் எப்படி இருக்கு, பாரபோலாவா இருக்கு. நம்ம அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, பார்ட்டிகல் இனிஷியலா இப்படி வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் y டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இழுத்துட்டே இருக்கிறப்போ இப்படி இருக்கிற வெலாசிட்டி வந்து ஸ்லோவா டுவர்ட்ஸ் த y ஆக்சிஸ் மூவ் ஆகி ஃபைனல் வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கும். y டைரக்ஷன்லயும் வெலாசிட்டி இருக்கும், எக்ஸ் டைரக்ஷன்லயும் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இது வந்து என்னது, இதுதான் அந்த சார்ஜ் எடுக்கிற பார்ட் இல்லையா, இது வந்து ஒரு பாரபோலிக் ஷேப். அடுத்தது ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும், இது வந்து டைரக்டா கூலும்ஸ் லால இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q/r ஸ்கொயர். இப்போ ரெண்டு லைக் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ இப்படி ரெண்டு லைக் சார்ஜஸ் இருக்கு. ரெண்டு லைக் சார்ஜஸ் இருக்கிறப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு லைக் சார்ஜஸ் இருக்குன்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ரெண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்படி வரப்போ ஒரு பாயிண்ட்ல நடுவுல ஒரு பாயிண்ட்ல ரெண்டுமே கேன்சல் ஆகி நியூட்ரல் ஆயிடும். இந்த இடத்துல வந்து இங்க இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும், இந்த பிளஸ் அந்த செகண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும். ஸோ ஃபைனலா இந்த பாயிண்ட்ல ரெண்டுத்தோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் கேன்சல் ஆகி அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. இந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா, ஸோ இதனால கிரியேட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து இதனால கிரியேட் ஆகுற ஃபோர்ஸ் என்னது, இந்த FQ1 வந்து இதனால கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து Q1 பை R ஸ்கொயர், KQ1 பை R ஸ்கொயர்னு எழுதுவோம். கரெக்டா? இதனால கிரியேட் ஆகுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது,
EQ2 வந்து KQ2 by R2 ஸ்கொயர். ஸோ இது வந்து இது சம் டிஸ்டன்ஸ் R1 இருக்கு. இதோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R1 எடுத்துக்கலாம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து R1. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R2. இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்ல என்னது? EQ1 பிளஸ் EQ2. கரெக்டா 2 சார்ஜ் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து EQ1 பிளஸ் EQ2ன்னு எடுப்போம். அப்போ அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுதுன்னா அது எந்த பாயிண்ட்ல? அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து R1ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து வர டிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ, இது Q1 சார்ஜ்னா இது R1, இது சம் R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இது Q2. அப்ப இந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் R1, இந்த Q1 Q2க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் R1 Rன்னு எடுத்துக்கிட்டா இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கிற பாயிண்ட். ஓகேவா? இது வந்து லைட் சார்ஜஸ் இருக்கிறப்போ நடுவுல வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் இந்த நியூட்ரல் பாயிண்ட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுற பாயிண்ட். இதே நம்மளுக்கு அன்லைக் சார்ஜஸ் இருக்கு, ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குன்னா, ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இங்க இதே இடத்துல ஆப்போசிட் சார்ஜ் இருக்கு. இது வந்து சம் Q1, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். இது வந்து சம் நெகட்டிவ் சார்ஜ் -Q2ன்னு எடுத்துக்கலாம். இதோட மேக்னிடியூட் வந்து Q2, ஆனா இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகும், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகும். சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு நியூட்ரல் பாயிண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி கிரியேட் ஆகும். ஸோ எப்பவுமே நியூட்ரல் பாயிண்ட் வந்து ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படி இருந்துச்சுன்னா இதோட நியூட்ரல் பாயிண்ட் எப்பவுமே இது ரெண்டுத்துக்கும் வெளியில ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான் கிரியேட் ஆகும். ஓகேயா? லைட் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நியூட்ரல் பாயிண்ட் கிரியேட் ஆகும். ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா, ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நியூட்ரல் பாயிண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ வெளியில ஒரு பாயிண்ட்ல தான் கிரியேட் ஆகும். அந்த வெளியில இருக்கிற பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து அப்படின்னா இது Q1 சார்ஜ். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு R1 டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்தோம்னா அந்த R1 டிஸ்டன்ஸ் வந்து அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் R. ஸோ R/√Q2/Q1-1 இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இந்த நியூட்ரல் பாயிண்ட். நியூட்ரல் பாயிண்ட்னா என்ன? திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகும். இப்போ அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to a point சார்ஜ் பார்த்தாச்சா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to a யூனிஃபார்ம்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் இருக்கு, அது வந்து ரொம்ப லாங்கான ஸ்ட்ரெயிட் வயர். அந்த கேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். E is equal to λ/2πε0r. இப்படி இன்ஃபினிட்லி லாங்கா இந்த சார்ஜ் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது, ரெண்டு சைட்லயும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது அப்படின்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல λ/2πε0 R. இந்த R டிஸ்டன்ஸ்ல எந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸிபிட் ஆகுது? சம் பிளஸ் சார்ஜ்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த பிளஸ் சார்ஜ்னா இதே R கேப் டைரக்ஷன்ல, இதே டைரக்ஷன்ல எந்த ஃபீல்ட் இந்த பிளஸ் சார்ஜ்ல இருந்து எப்பவுமே ஆரிஜினேட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்போ ஒரு சார்ஜ் சிலிண்டர் இருக்கு, என்கிட்ட ஒரு சிலிண்டர் இருக்கு. அந்த சார்ஜ் சிலிண்டர்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி டிஃபர் ஆகும்? அதே இப்போ இதுல ரெண்டு கேஸ் நம்ம என்ன பார்த்தோம்? கண்டக்டர்னா கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஒரு கண்டக்டிங் சார்ஜ் சிலிண்டர் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டிங் சார்ஜ் சிலிண்டர் இருந்துச்சுன்னா அதோட ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு சிலிண்டர் இருக்கு. இது ஒரு கண்டக்டர், ஒரு மெட்டல்னு எடுத்துக்கலாம். மெட்டல் எல்லாமே கண்டக்டர் இல்லையா? இதோட ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர் டிஸ்டன்ஸ்க்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே இருக்காது. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. இந்த ஆர் டிஸ்டன்ஸ்க்கு வெளியில போறப்பதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் வந்து லாம்டா பை 2πε0. இது வந்து இதோட சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு எடுத்துக்கிட்டா லாம்டா பை 2πε0 ஆர். இப்போ இதே வந்து ஒரு கண்டக்டிங்க்கு பதிலாக நான் கண்டக்டிங்னா உள்ளேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கலாம் இல்லையா? ஸோ உள்ளேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கலாம் அப்படின்னா இந்த சிலிண்டருக்குள்ளேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படிங்கிறப்போ இதோட கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இது வந்து நான் கண்டக்டிங், இது வந்து கண்டக்டிங்க்கு. ஸோ வெளியில மட்டும்தான், அந்த சிலிண்டருக்கு வெளியில மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிஸ்டா இருக்கும். அதே நான் கண்டக்டிங் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உள்ளேயும் எக்ஸிஸ்ட் ஆகும், வெளியிலயும் எக்ஸிஸ்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆரா இருக்கும், வெளியில வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்புறம் இதோட மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த ரேடியஸ் பாயிண்ட், அந்த சிலிண்டரோட ரேடியஸ் என்னமோ அந்த பாயிண்ட்ல தான் அதோட மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ ஒரு இன்ஃபினிட்லி சார்ஜ் பிளேன் ஷீட் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பிளேன் ஷீட் இருக்கு, ஒரு இன்ஃபினிட் பிளேன் ஷீட். என்கிட்ட ஒரு இன்ஃபினிட் பிளேன் ஷீட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இது ஃபுல்லா சம் பாசிட்டிவ் சார்ஜ், இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து நான் சிக்மான்னு எடுத்துக்கிறேன்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷீட்னா ஒரு பேப்பர் மாதிரி. அதே இன்ஃபினிட்லி லாங்கா போகுது அப்படின்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன இருக்கும்னா, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிக்மா பை 2πε0 என் கேப். என் கேப் வந்து இப்போ ஒரு ஷீட் இருக்குன்னா அந்த ஷீட்டோட நார்மல் டைரக்ஷன். இப்போ என்கிட்ட ஒரு ஷீட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு என்கிட்ட. ஸ்பெரிக்கல் ஷெல் இந்த சென்ஸ் இதே தான். இது வந்து ஒரு சிலிண்டரோட கேஸே நம்ம எடுத்துக்கலாம். அதே ஒரு கண்டக்டிங் சிலிண்டர் அப்போ உள்ள எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லை. அதே மாதிரி இங்க வந்து நான் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன், கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல். இதோட ரேடியஸ் வந்து ஆர்னு எடுக்கிறப்போ உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வா இருக்கும், வெளியில மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இது எந்த கண்டக்டிங் கேஸ்ல வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே இது வந்து ஒரு நான் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உள்ளேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா? உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், நான் உள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது சம் சென்டர்ல இருந்து நான் ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம். இது வந்து சம் ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஆரா இருக்கும். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் கேஸ்ல பார்த்த மாதிரி ரேடியஸ்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இருக்கிறதுல ஜாஸ்தியா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ரேடியஸ்ல தான் இருக்கும். வெளியில பாயிண்ட்ல இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஏன்னா இருக்கிற சார்ஜ் எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த ஸ்பியரை விட்டு வெளில போறப்போ இந்த டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அது கான்ஸ்டன்ட். நம்ம உள்ள இருந்து பாக்குறப்போ ஒரு பாயிண்ட்லயும் இப்ப இதுக்குள்ள எவ்வளோ சார்ஜ் இருக்கோ, ஆனா அதே இன்னும் கொஞ்சம் வெளியில பாயிண்ட்ல போய் பாக்குறப்போ சார்ஜ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் சார்ஜ் டிஃபர் ஆகும் இல்லையா? அதே நான் ஸ்பியரை விட்டு கம்ப்ளீட்டா வெளில போயிட்டேன்னா எனக்கு இருக்கிற டோட்டல் சார்ஜ் வந்து ஃபிக்ஸ்ட். ஸோ அந்த கேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² ஆயிடும். அதே மாதிரி இது வந்து இப்போ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு லைன் சார்ஜ் இருக்கு. ஒரு சார்ஜ் வந்து ஒரு லைன் ஆப்ஜெக்டா, ஒரு 1D ஆப்ஜெக்டா இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம சார்ஜ் டென்சிட்டி வந்து மொத்த சார்ஜ் எவ்வளவோ டிவைடட் பை அதோட நீளம் எவ்வளோ நீளமா இருக்கோ, Q டிவைடட் பை L போடுறப்போ அதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அது வந்து ஒரு 1D ஆப்ஜெக்ட்னா அது வந்து நம்ம நேரியல் சார்ஜ் டென்சிட்டி அதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இதே வந்து இதோட Qவோட சார்ஜோட அளவு நம்ம என்ன பார்த்தோம், கூலும். அதே லென்த்தோட அளவு என்ன, மீட்டர். ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட
அளவு வந்து கூலும் மீட்டர் இன்வர்ஸ். இப்போ இதே என்கிட்ட ஒரு ஷீட்டா இருக்கு, ஒரு பேப்பர், ஒரு 2D ஆப்ஜெக்டா இருக்குன்னா அந்த இடத்துல நான் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு சொல்லுவேன். இது ஒரு 2D ஆப்ஜெக்ட்னா 2D ஆப்ஜெக்ட்க்கு நம்ம ஏரியா சொல்லுவோம். எவ்வளோ ஏரியா இருக்கு அதை வச்சு பாக்குறப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்கு டிவைடட் பை அதோட ஏரியா, எவ்வளோ பரப்பளவு இருக்கும். ஸோ அதோட அளவு என்னது கூலும் பை ஏரியா, பரப்பளவோட அளவு என்னது மீட்டர் ஸ்கொயர். ஸோ கூலும் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். இப்போ இதே ஒரு பால் எடுத்துக்கலாம், ஒரு 3D ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா அதோட சார்ஜ் வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து 3 திசையிலயும் இருக்கும் இல்லையா, இது வந்து ஒரு 2D கிடையாது 1D கிடையாது. ஸோ 3 திசையிலயும் இருக்கிறனால இதுக்கு நம்ம வால்யூம் டிஃபைன் பண்ணுவோம். மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கு, அதோட அப்போ இதோட சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா அந்த டோட்டல் சார்ஜ் கியூ டிவைடட் பை வால்யூம். அந்த பொருளோட வால்யூம் வந்து வீண் எடுத்துக்கிட்டோம்னா இதோட அளவு வந்து கூலும் மீட்டர் இன்வர்ஸ் கியூப். ஏன்னா வால்யூம் வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட்க்கு வால்யூம் டிஃபைன் பண்றப்போ அது வந்து மீட்டர் கியூப், 3 திசையிலும் இருக்கிறதுனால மீட்டர் கியூப் வச்சு சொல்லுவோம். இப்போ இது சம்மரி. எலக்ட்ரிக் சார்ஜ் பத்தி நம்ம பார்த்தோம், கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம், குவான்டைசேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் வச்சு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃபைன் பண்ணோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் இன்னைக்கு டாபிக்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ 2 பால் இருக்கு, 2 balls ஆஃப் சேம் மாஸ், ஒரே மாஸ் ஒரே சார்ஜ், ரெண்டுத்துக்கும் ஒரு 2 பால் இருக்கு, அந்த 2 பாலுக்கும் மாஸ் ஈக்குவல் சார்ஜ் ஈக்குவல். இது வந்து ஒரு ஃபிக்ஸ் சப்போர்ட் லென்த், ஒரு சீலிங்ல இருந்து அந்த த்ரெட்டோட டிஸ்டன்ஸ் வந்து சம் லென்த் எல்லுன்னு எடுத்துக்கலாம். அந்த த்ரெட் மூலமா அந்த 2 பாலும் வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இந்த ரெண்டுமே ஈக்குலிபிரியம், அதாவது ரெண்டுமே ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபோர்ஸ் வந்து 0. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபோர்ஸ் 0வா இருக்கிறப்போ அந்த 2 பாலுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. இப்போ இது சால்வ் பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு இமேஜ். இப்போ 2 பால் இருக்கு, அந்த 2 பாலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஃபோர்ஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பாலுமே சம் த்ரெட் எல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த சீலிங்ல இருந்து தொங்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல இந்த 2 பாலுக்கும் நடுவுல y டைரக்ஷன்லயும் ஃபோர்ஸ் இல்ல, எக்ஸ் டைரக்ஷன்லயும் ஃபோர்ஸ் இல்ல, இது ரெண்டுமே ஸ்டெடியா ஈக்குலிபிரியம்ல அப்படியே இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. இப்போ நம்ம எப்பவுமே இந்த y டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் ஃபோர்ஸஸ் தனியா எடுத்தோம்னா y டைரக்ஷன்ல இது வந்து டென்ஷன், இந்த 2 பாலுக்குமே ஒரு சீலிங்ல இருந்தோ எங்க இருந்தோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹேங் ஆகுறப்போ ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா இந்த த்ரெட்னால. அப்படி இந்த டென்ஷன் ஃபோர்ஸோட 2 காம்பனன்ட், y காம்பனன்ட் எக்ஸ் காம்பனன்ட் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். இந்த டென்ஷன் ஃபோர்ஸோட எக்ஸ் காம்பனன்ட் y காம்பனன்ட் எடுக்கிறப்போ இந்த y காம்பனன்ட் t cos θ வந்து mg, இந்த பாலுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும் கரெக்டா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட இந்த t cos θ கேன்சல் ஆயிருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் இங்க 2 சார்ஜ் இருக்கு, இந்த 2 சார்ஜ் இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சிருக்காங்களா. ஸோ இதனால நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் நம்ம எஃப்ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம கூலம்ஸ் லா படி என்ன பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து 1/4πε0 q²/r². இங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, எக்ஸ். ஸோ இங்க எக்ஸ்க்கு பதிலா r²க்கு பதிலா x². அப்புறம் இதை கேன்சல் பண்ற மாதிரி என்ன ஃபோர்ஸ் இருக்கு, இந்த டென்ஷன் ஃபோர்ஸோட எக்ஸ் காம்பனன்ட் டி சைன் தீட்டா. ஸோ நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது, டி சைன் தீட்டா ஈக்குவல் டு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அப்புறம் டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க tan தீட்டா எடுத்துக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் கன்சிடர் பண்றப்போ tan தீட்டா என்னது, tan தீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு. இங்க ஆப்போசிட் சைடு என்னது, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது x/2. இந்த டிஸ்டன்ஸ் வந்து x/2. அப்போ
இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா இதோட sin theta காம்பனன்ட் என்னது? அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு sin theta equal to x by 2l, கரெக்டா? ஆப்போசிட் சைட் பை அந்த ஹைப்போட்டெனியூஸ். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு சால்வ் பண்றப்போ tan theta sin theta இருக்கு, cos theta காம்பனன்ட் இருக்கு. ஸோ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணா எனக்கு tan theta எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், கரெக்டா? இந்த இடத்துல நம்மளுக்கு அவங்க கடைசி எக்ஸ்பிரஷன்ல இந்த டிஸ்டன்ஸ் சம் எல் டேஷ்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா, இந்த டிஸ்டன்ஸ் சம் எல் டேஷ்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா tan theta வந்து எக்ஸ் பை இதோ இந்த லென்த், இந்த த்ரெட் லென்த் வந்து எல்லுன்னே இருக்கட்டும். இந்த டிஸ்டன்ஸ் சம் எல் டேஷ்னு இருந்தா இந்த எக்ஸ் பை 2 எல் டேஷ், ஏன்னா tan theta வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா, எக்ஸ் பை 2 டிவைடட் பை இந்த எல் டேஷ் வந்து இந்த tan theta. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு எக்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எல்லுக்கும் வந்து ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அவங்க கொஸ்டின்ல ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸுக்கும் எல்லும் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்க்குறப்போ எக்ஸ் கியூப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் டு தி பவர் 1/3. இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பேசிக் இப்போ சீசியம் குளோரைடு இது வந்து ஒரு சால்ட் இல்லையா, இந்த சீசியம் குளோரைடோட அயான்ஸ்லாம் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர் இல்லையா, மொத்தம் 8 அயான்ஸ் வந்து 8 கார்னர்ல இருக்கு. சீசியம் அயான்ஸ், ஒரு குளோரின் அயான் மட்டும் பாடி சென்டர்ல இருக்கு. ஸோ இது பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல குளோரின் அயான், இந்த சென்டர்ல இருக்கிற இந்த குளோரின் அயான் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இங்க இருக்கிற குளோரின் அயான் சுத்தி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ், கரெக்டா? இந்த சீசியம் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ இந்த குளோரின்க்குன்னு எடுக்கிறப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இதனால இப்படி கிரியேட் ஆகும், இந்த சீசியம் அயானால இப்படி, இந்த சீசியம் அயானால இப்படி. ஸோ இப்படி 8 சீசியம் அயானாலையும் தனித்தனியா ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகும், கரெக்டா? இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது பாடி சென்டர்ல இருக்கு. இந்த சீசியம் குளோரைடு வந்து பிசிசி கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. பிசிசி கான்ஃபிகரேஷன்னா இந்த குளோரின் அயான் வந்து சென்டர்ல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கியூபோட ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா. ஒரு கியூப்னு நம்ம எடுத்துக்கிட்டா இங்க பாடி சென்டர் இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எல்லா கார்னர்ல இருந்தும் இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும், கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ பாடி சென்டர்ல இருந்து பாக்குறப்போ இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ நான் வந்து தனியா இப்படி ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். பாடி சென்டர் வந்து இப்படி இருக்கு. இந்த ஃப்ரண்ட் சைடு, இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். இந்த ஃபேஸ் மட்டும், இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு இல்லையா கியூப்ல, இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த பாடி சென்டர் எடுத்துக்கிட்டா ஸோ இதனால ஃபோர்ஸ் வந்து இப்படி கிரியேட் ஆகும், இதனால ஃபோர்ஸ் வந்து இப்படி கிரியேட் ஆகும். இது இந்த கார்னர் இருக்க சீசியம் அயனால இப்படி ஃபோர்ஸ் இருக்கும், இந்த கார்னர் இருக்க சீசியம் அயனால இப்படி ஃபோர்ஸ் இருக்கும். அதே இப்படி இது வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கிறனால, இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்ல இருக்க சீசியம் அயான்ஸால. இதே நான் இந்த பேக் சைடுல இருக்கிற ஃபேஸ் இதையும் கன்சிடர் பண்ணனா, இதே இந்த பேக் ஃபேஸ்ல இருக்கிற சீசியம் அயான்ஸ் வச்சு நான் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணனா இதனால ஃபோர்ஸ் இப்படி கிரியேட் ஆகும், இதனால ஃபோர்ஸ் இந்த சைட்ல கிரியேட் ஆகும். இப்போ இதனால கிரியேட் ஆகுற ஃபோர்ஸும் இந்த பேக் ஃபேஸ்ல இருக்க இந்த சீசியம் அயனால கிரியேட் ஆகுற ஃபோர்ஸுமே ஒரே டிஸ்டன்ஸ், ஒரே மேக்னிடியூட், ஒரே அளவு, டிஸ்டன்ஸும் ஒண்ணு. ஸோ அப்புறம் இதோட டைரக்ஷனே இதனால இப்படி டைரக்ஷன் இருக்கு, இந்த சீசியம் அயனால ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு அயனால இந்த குளோரின் அயான் ஃபேஸ் பண்றது 0. அதே மாதிரி ஒரு சீசியம் அயானுக்குமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர் இருக்கும். ஸோ இந்த சீசியம் அயான், இந்த சீசியம் அயான், இந்த சீசியம் அயான், இந்த சீசியம் அயான், இப்படி ஒரு குளோரின் அயான், இப்படி குளோரின் அயானுக்கு நம்ம தனித்தனியா எடுத்து பார்த்தோம்னா எல்லா ஃபோர்ஸுமே இந்த சீசியம் அயானோட நெட் ஃபோர்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இந்த நெட் ஃபோர்ஸ் கடைசியா எடுத்து பாக்குறப்போ எல்லா ஃபோர்ஸுமே கடைசியில கேன்சல் ஆகி
டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு அங்கே ஜீரோவா இருக்கும். அப்போ இந்த குளோரின் அயான் வந்து கடைசியா நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா 0 ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஏன்னா எல்லா ஃபோர்ஸுமே கேன்சல் ஆயிரும். இப்போ அடுத்து ஒரு லாங் சிலிண்ட்ரிக்கல் ஷெல் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல், இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷெல்னா இதுல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு லாங் சிலிண்ட்ரிக்கல் ஷெல் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு இன்ஃபினிட்லி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஷெல் இருக்கு. இதுதான் வந்து இந்த சிலிண்டரோட இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ். இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இவங்க வந்து என்ன சொல்றாங்க, அப்பர் ஹாஃப் ஆஃப் இட் வந்து பிளஸ் சார்ஜால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பர் ஹாஃப் பிளஸ் சார்ஜ், லோவர் ஹாஃப் வந்து ஃபுல்லா மைனஸ் சார்ஜால ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பிளஸ் சார்ஜ், லோவர் ஹாஃப் ஃபுல்லா மைனஸ் சார்ஜால இருக்கு. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி எக்ஸிபிட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும். இதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம பார்த்த மாதிரி 1/, இது மாதிரி இருக்கும் கரெக்டா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல எண்ட் ஆகும். இது வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லோட கேஸ்ல. ஸோ இந்த கேஸை மேட்ச் பண்ற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கு, இதுதான் வந்து டோட்டல் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் மூலமா நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த பி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனா நெகட்டிவ் சார்ஜ்ல எண்ட் ஆகணும். ஆனா இது எண்ட் ஆகல, ஸ்ட்ரெயிட் லைனா போயிட்டே இருக்கு. ஸோ இந்த பி ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் சி ஆப்ஷனுக்கு போய் பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல எண்ட் ஆகணும். ஆனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் பாதியில பாஸ் ஆயிருது. அப்படி நிக்க கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே க்ளோஸ் ஆகணும் கரெக்டா. இப்படி பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல எண்ட் ஆகணும். இப்படி நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி டிஸ்பர்ஸ் ஆகக்கூடாது. அப்ப சி ஆப்ஷனும் தப்பு. இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது ஏ ஆப்ஷன், டி ஆப்ஷன் கரெக்டா. இதுல பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு ஸ்மூத்தான கர்வ், கரெக்டான ஒரு ஸ்மூத்தான கர்வ்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இதோட அப்படி அந்த கிரைட்டீரியா வச்சு பார்க்கறப்போ இந்த டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே கார்னர் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துலலாம் கார்னர் ஃபார்ம் ஆகுது. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே ஸ்மூத்தான கர்வ்ங்கிறனால ஏ ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டின்ல கரெக்டா இருக்கும் நாம பார்த்த மாதிரி. இப்போ இந்த கொஸ்டின், ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் டி வந்து ஒரு 2 பிளேட்க்கு நடுவுல ஒரு u வெலாசிட்டியோட என்டர் ஆகுது. அதுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி தியரி பார்த்தோம் இல்லையா, ஒரு கொஸ்டின் அதுக்கு ஈக்குவலான ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இப்ப நம்ம தியரி சால்வ் பண்ணப்போ ஒரு ஒரு மீடியம்குள்ள எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் வெலாசிட்டியோட ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்டர் ஆகுது, y டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதே கேஸ் தான் இங்கேயும். இது மாதிரி ஒரு கேஸ் தான். இப்போ யூ சார்ஜோட எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் வெலாசிட்டி வச்சு ஒரு பார்ட்டிகல் என்டர் ஆகுது. அப்புறம் இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து y டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபைனலா இது ஒரு பாரபோலிக் ஷேப்பா போகும்லாம் பார்த்தோம் இல்லையா. ஃபைனலா அதோட வெலாசிட்டி v போகும் அப்படின்னு. ஸோ இது நம்ம சால்வ் பண்றப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல அதோட வெலாசிட்டி என்ன, எக்ஸ் டைரக்ஷன்ல அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ u மட்டும்தான் இருக்கும். y டைரக்ஷன்ல அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இனிஷியலா அதுக்கு y டைரக்ஷன்ல வெலாசிட்டியே இல்லை. அப்போ ஃபைனலா y டைரக்ஷன்ல வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும், vy ஈக்குவல் டு uy பிளஸ் at அப்படின்னு எடுத்தோம்னா இனிஷியலா uy வந்து 0வா இருக்கு. அப்போ ay இன்டூ t மட்டும்தான் கரெக்டா. இந்த ay என்னது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளோட மாஸ் வந்து சம் m எடுத்துக்கிட்டா அதே கேஸ் தான். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வருதோ, இந்த ஃபோர்ஸ் வந்து QE, இதோட சார்ஜ் வந்து சம் Q அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோர்ஸ் வந்து QE சார்ஜ், இதோட ஃபோர்ஸ் வந்து Q
இன்டூ இ, அதுதான் வந்து இது எக்ஸிபிட் பண்ற சார்ஜ். அதே அந்த பார்த்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் மாதிரியே தான். ஸோ எஃப் பை எம் இன்டூ சம் டி, இதுதான் வந்து y டைரக்ஷன்ல இதோட வெலாசிட்டியா இருக்கும் கடைசியில, கரெக்டா? அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி நம்ம என்ன எழுதுவோம்? v ஈக்குவல் டு அண்டர் ரூட் vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர், இதுதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டியா எழுதுவோம், கரெக்டா? இதுல vx சேஞ்சே ஆகுது, vx யூனா ஃபைனலாவும் யூவே தான் இருக்கும். ஸோ யூ ஸ்கொயர் பிளஸ் vy என்னது? இந்த எஃப் பை எம், இந்த ஆக்சலரேஷனும் சேஞ்ச் ஆகாது, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட மாசம் சேஞ்ச் ஆகாது கண்டிப்பா. அப்ப இந்த கான்ஸ்டன்ட் வந்து நான் இந்த ஆக்சலரேஷனும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இந்த டீயை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன், ஏன்னா அந்த பார்ட்டிகளோட டைம், அது எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த டைம் சேஞ்ச் ஆகுதுல, எக்ஸ் டைரக்ஷன்லயும் ஒய் டைரக்ஷன்லயும். அப்ப நான் அந்த டைம் இங்க சப்ஸ்டியூட் பண்ணனா எஃப் பை எஃப்எல் பை எம்யூ, இதுதான் வந்து y டைரக்ஷன்ல அதோட வெலாசிட்டியா இருக்கும். ஸோ நான் இந்த எஃப்எல் பை எம் சம் கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், இது சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதை சம் சீன் எடுத்துக்கிறேன். இப்போ vy என்ன வரும்? c பை u ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுதான் வந்து டோட்டல் வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன், ஓகேவா? ஸோ யா, ஃபைனலா வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு vy தனியா, ஆக்சலரேஷன் தனியா, அது கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ vy தனியா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ vy வந்து யூ ஸ்கொயர் பிளஸ் சி பை யூ ஸ்கொயர், அந்த சி வந்து சம் கான்ஸ்டன்ட். இப்போ ஒரு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் இருக்கு, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு டிஸ்டன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம், ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்லி லாங் லைன் சார்ஜ் எடுத்துட்டா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்தோம்? லாம்டா பை 2πε0r. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும், 9 × 10⁴ நியூட்டன் பெர் கூலும். டிஸ்டன்ஸ் வந்து சம் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. நம்மளுக்கு 1/4πε0 வந்து 9 × 10⁻, அப்படின்னு சொல்லி அந்த கே வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்றப்போ 1/4πε0 வேல்யூ தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷனை 2/2 பண்றப்போ நம்மளுக்கு கடைசியா 2λ/4πε0r வரும். 1/4πε0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஈயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஆர் வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்றப்போ லாம்டா வந்து 10⁻⁻7 கூலும் பெர் மீட்டர். இந்த லாம்டாங்கிறது என்னது? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஒரு 1D லைன் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்பவுமே நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து 10⁻⁻7 வரும். இப்போ இதுல யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியர் ஆஃப் டோட்டல் சார்ஜ் Q அண்ட் ரேடியஸ் R, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியர். நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்போ கண்டக்டிங் இருந்துச்சுன்னா அது ஒரு கண்டக்டர், ஸோ உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியர்னு கொடுத்தாலே அது வந்து நான் கண்டக்டிங். யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியர்னு கொடுத்தா அது வந்து நான் கண்டக்டிங் ஸ்பியர்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா நான் கண்டக்டிங் இருந்தாதான் ஸோ உள்ள இருக்கிற ஸ்பியர்ல ஈக்குவலா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா? அதே ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆப்ஜெக்ட்குள்ள சார்ஜே இருக்காது. ஸோ யூனிஃபார்ம்லி சார்ஜ்னாலே நான் கண்டக்டிங். ஸோ நான் கண்டக்டிங் ஸ்பியர்னு பார்த்தப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ உள்ள எல்லா இடத்துலையும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், ஐம் சாரி. அண்ட் அப்புறம் அந்த ரேடியஸ்ல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமமா இருக்கும். அதுக்கப்புறம் சார்ஜ் எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அவுட் சைட் த ஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இந்த கேஸ்லயும் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியர்னா கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்கும். அடுத்து கொஸ்டின் 7 பார்க்கலாம். கொஸ்டின் 7ல என்ன சொல்றாங்கன்னா, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டி வந்து இப்படி இருக்கு. சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டினா என்ன?
ஒரு வால்யூம் ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த 3D ஆப்ஜெக்டோட சார்ஜ் டென்சிட்டி வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வந்து டோட்டல் சார்ஜ் கியூ டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த கேஸ்ல சார்ஜ் டென்சிட்டி வந்து Q by pi r power 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சைட் அ பாயிண்ட் R1 இதோட சார்ஜ் என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம காஸ்லா வந்து என்ன சொல்லுதுன்னா, சரி இப்போ நம்மளுக்கு வந்து கியூவோட ஃபார்முலா தெரியும் இல்லையா. கியூ வந்து எவ்வளோ சார்ஜ் டென்சிட்டி இருக்கோ நம்ம எப்படி பார்த்தோம், சார்ஜ் டென்சிட்டி வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு கியூ பை வால்யூம். இது இந்த சார்ஜ் டென்சிட்டி வந்து டிஃபர் ஆகுது, ஒரு பாயிண்ட்டுக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்னா இது யூனிஃபார்மா இல்லை. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஃபைன் பண்றப்போ இந்த ரோ வந்து டி கியூ பை டிவி இப்படி சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா இது வந்து யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டி இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஃபைனல் கியூ வந்து என்ன கிடைக்கும், இன்டிகிரல் ஆஃப் ரோ டிவி இப்படி எழுதுவோம். கரெக்டா. இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 பை ஆர் கியூ. இப்போ இந்த டிவி பை டிஆர் பண்றப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். வால்யூமை வந்து நம்ம டிவி பை டிஆர் பண்றப்ப இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அடுத்து இதுல இருந்து சார்ஜ் கியூ வந்து இன்டெகிரல் சார்ஜ் டென்சிட்டி இன்டு டிவி அப்படின்னு எடுக்கிறப்போ நம்மளுக்கு டென்சிட்டி வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டென்சிட்டியோட ஈக்குவேஷன் இன்டு டிவி பை டிஆர். டிவி பை டிஆர்ல இருந்து நம்ம டிவி எக்ஸ்பிரஷன் இன்டெகிரலுக்கான ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ கியூ வந்து நம்மளுக்கு இந்த இன்டெகிரல் சால்வ் பண்றப்ப 4Q by r power 4 இன்டெகிரல் r cube dr அப்படின்னு வரும். கரெக்டா. ஸோ அந்த இன்டெகிரல் ஆர் கியூப் பண்றப்போ r1 power 4 by r cube power 4. ஸோ இதுதான் வந்து டோட்டல் சார்ஜ் கியூ அட் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட். இப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ், அதாவது ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியர். ஒரு டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் r1ல இதோட சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கும், நம்ம கிட்ட சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, இதோட சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இதுக்குள்ள எவ்வளோ வால்யூம் இருக்கும், இதோட வால்யூம் எவ்வளோ, இந்த ஆர் டிஸ்டன்ஸோட இதோட வால்யூம் எவ்வளோ, ஸோ அவ்வளோ சார்ஜ் கியூ இருக்கும். அது வந்து எப்படி சால்வ் பண்ணோம், இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகாது, யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டி இல்லைன்னா நம்மளுக்கு கியூ வந்து இன்டெகிரல் ரோ டிவி இந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம வால்யூமை வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணி கெடுக்கிறப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வருது. ஃபைனல் சார்ஜ் கியூ வந்து அட் அ டிஸ்டன்ஸ் r1ல இதுதான் அதோட டோட்டல் சார்ஜ் அப்படி வருது. இதை வச்சு காஸ்லா வந்து என்ன சொல்லுச்சுன்னா, காஸ்லா வந்து இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், சம் பாயிண்ட், இது வந்து சம் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர்னு நான் கன்சிடர் பண்றேன்னா இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னா இன்டெகிரல் இ டாட் டிஏ வந்து எவ்வளோ சார்ஜ், இதுக்குள்ள எவ்வளோ சார்ஜ் கியூ இருக்கு, சார்ஜ் கியூ இருக்குன்னா கியூ பை எப்சைலன் நாட். இது வந்து வேக்யூம்னா நம்ம இங்க எப்சைலன் நாட் போடுவோம். இதே ஒரு சம்மதர் மீடியம், ஒரு வாட்டர் மீடியம் இல்ல டயலெக்ட்ரிக் மீடியமா இருந்துச்சுன்னா இங்க கே எப்சைலன் நாட்னு போடுவோம். ஸோ இதை வச்சு சால்வ் பண்றப்போ டோட்டல் ஏரியா எவ்வளோ, இப்போ r1 பாயிண்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணோம், அப்போ அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, 4πr1². அப்புறம் இதோட கியூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், கியூ வந்து இது. கரெக்டா. அப்போ டிவைடட் பை எப்சைலன் நாட். இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து காஸ்லா வச்சு பாக்குறப்போ ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்.